ஆமேன். இங்கே நாங்கள் பார்க்குறோம், எருசலேம் ஆலயத்தில் இருந்து தான் இந்த கேள்விகளை யாரெல்லாம் கேட்கிறார்கள் என்றால், மத தலைவர்கள், பரிசேயர்கள், இப்போ புதுசாகவும் இணைந்திருக்கிறார்கள். ஹேரோதியன்ஸ் என்று ஹேரோடியன்ஸ் என்றால் அது ஏரோது ராஜாவின் மகா ஏரோது ராஜாவை பின்பற்றி அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் தான் இந்த ஏரோடியன்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள். அதே போல் அடுத்த பிறகு சில குரூப் வந்து அவரை கேள்விகள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு பேர் வந்து சதுசேயர்கள். இவர்கள் ஒவ்வொருவருமே இப்போ ஒன்றாக கூட்டம் கூடி இயேசுவிடம் கேள்விகள் கேட்கிறார்கள். இவர்கள் வேறு வேறு பிரிவினையான ஒரு அங்கங்களாக செயல்படுகிறவர்கள், ஒவ்வொரு கோட்பாடுகளை வைத்து செயல்படுகிறவர்கள். சதுசேயர்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஹேரோதியார்ஸ்க்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. இப்படியாக அவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கேள்விகளை கேட்கிறார்கள். இங்கே 2 கேள்விகளை அவர்கள் இந்த குரூப்பாக கேட்கிறார்கள். முதலாவது ஹேரோதியாசும் பரிசேயர்களும் கேட்கிற கேள்வி என்னென்றால், வரி கொடுப்பது யாருக்கு கொடுப்பது வரி என்பது என்ற கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். இந்த கேள்விகள் வந்து எப்படியாவது இந்த கடினமான கேள்விகளை கேட்டு இயேசுடைய பதில் மூலமாக அவரை எப்படியாக ஒரு சிக்கலுக்குள் அவரை மாட்ட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இவர்களுடைய கேள்விகள் இருக்கிறது. இயேசு இதற்கு முதலாக அவர்களுக்கு ஊமைகளாக அவர்களுக்கு பதிலளித்தும் அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய கடினமான இருதயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் அவர்கள் இயேசுவை சிக்க வைக்க வேண்டும், மனம் திரும்புதல் அவர்களுக்கு இல்லை. தொடர்ந்து அவர்கள் அந்த தேவனை இயேசுவை அவர்கள் எப்படியாவது அழித்து போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். இயேசு கூறுகிற பதில் வந்து மிகவும் ஆழமான பதில்களாக இருக்கிறது. ஹேரோதியன்ஸ் அவர்கள் வந்து மகா மன்னன் ஏரோதுவை பின்பற்றின கூட்டம் என்று நாங்கள் முதலில் சொல்லியிருக்கிறவங்களுக்கு. இப்படியாக இந்த கேள்வி என்னவென்றால், பரிசேயர்கள் கேட்கிறார்கள், ரோமானியா ஆட்சியை எதிர்க்கிறவர்கள் அவர்கள் அந்த ஹேரோதியா அவர்களோடு சேர்ந்து இந்த கேள்விகள் என்னவென்றால், வரி காசு யாருக்கு கொடுக்கலாம் என்ற அந்த கேள்வி தான் இருக்கிறது. இந்த கேள்வி இந்த 2 குழுக்களும் சேர்ந்து இயேசுவை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும், அவரை அந்த ரோமானியா ஆட்சிக்குள் அவரை சிறையிருப்புக்குள் அகற்ற வேண்டும் என்ற அந்த கேள்விகள். இது முதல் அவர்கள் கேள்விகள் கேட்கிறதுக்கு முதல் என்ன செய்கிறார் என்றால், அவரை புகழ்கிறார்கள். நீர் சத்தியத்தை உண்மையாய் பேசுகிறவர், நீர் பாரபட்சம் இல்லாதவர், ஒருவருக்கும் நீர் ஃபேவரிட்டம் ஒருவர் பக்கம் நீர் சாயாதவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி முதலாவது அவர்கள் இயேசுவை வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்துதலில் ஒரு வஞ்சகம் இருக்கிறது. இவர்கள் என்னத்துக்காக வாழ்த்துகிறார்கள் என்றால், அவர்கள் எப்படியாவது இயேசுவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் அந்த வாழ்த்துல அவர்கள் செய்கிறார்கள். நீர் உண்மையுள்ளவர், நீர் சத்தியமுள்ளவர் என்று முதலாவது வாழ்த்துகிறார்கள். அடுத்ததாவது கேள்வி என்னவென்றால், ரோமானியா பேரரசிற்கு வரிகளை கொடுப்பதா? அந்த கேள்வி என்னென்றால், ராஜனுக்கு வரி கொடுப்பது நல்லதா? ராஜனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். எங்களுடைய இந்த சத்தியத்தில் இயேசு என்னென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் என்றால், முதலாவது வரி காசை எனக்கு காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வரி காசை இயேசு பார்க்கிறார். அன்றைய நாணயமாக அந்த டெரேனியஸ் என்ற அந்த நாணயத்தில் பார்க்கிறார். அந்த நாணயத்துள்ள உருவம் யாருடையதாக இருக்கிறதோ அந்த உருவத்தின் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது, அந்த நபருக்கே அந்த வரியை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்களை அதாவது
எந்த ஒரு விதத்திலும் நேர்மை இல்லாமல் இயேசு கிறிஸ்து பதிலளிக்கவில்லை. அவர் ராஜனுடையதை ராஜனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ராஜனுடையது என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சட்ட திட்டங்கள் அதிகாரங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு இருக்கிறது. இவர்களை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இவர்களுக்கு உரியதை இவர்கள் கேட்கிற வற்றி நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்றைய நாட்களில் அவர்களுக்கு அந்த சீசர் என்றால் ராஜன் என்று சொல்லப்படுகிறது, ரோமானியா பேரரசை. அப்படி அந்த அந்த ராஜனுடைய வரிகளை அவர்கள் கட்டாயம் அந்த ராஜனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அன்றைய நாளில் இருந்த சட்டம். அதே போல் இன்றைய நாளில் நமக்கு இருக்கிற சட்டத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதாவது நம் ஒரு நாட்டில் வாழ்கிறோம், அந்த நாட்டுக்குரிய விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வரிகளை செலுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு வேலைக்கு நாங்கள் போனால் அந்த வேலையிலிருந்து ஒரு வரியை எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள். அந்த வரிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சேர்ந்து படிக்கிறோம் என்றால் அந்த பள்ளிக்கூடத்திலும் சில வரிகள் இருக்கிறது, அதையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல தேவனுடையதை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இதன் அர்த்தம் என்னவென்றால் நாமும் தேவனுடைய சாயலில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆதியாகமத்தில் முதலாக சொல்லுகிறது, எமது சாயலாக அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைப்போம் என்று அந்த வார்த்தை மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார். அப்படி என்றால் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்குத்தான் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக ஒரு அர்ப்பணம் தேவனுக்கே நாங்கள் கொடுக்க வேண்டும். எவ்வளவு பூமிக்குரிய சட்டத்திட்டங்களை நாங்கள் பின்பற்றி வந்தாலும் எங்களுக்கு இருக்கிற அதிகாரம் முழுமையாக தேவனிடத்தில் தான் இருக்கிறது. நாங்கள் தேவனை முதலாவது கனம்படுத்த வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதன் பிறகு நாம் இந்த சிவில் சட்டங்கள், அதாவது நேஷனல் சட்டங்கள், கவர்மெண்ட் சட்டங்கள், பள்ளிக்கூட சட்டங்கள், வேலை சட்டங்களை நாங்கள் பின்பற்றலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனுடையதை என்றால் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்குத்தான் நாம் ஆராதனை செய்ய வேண்டும், தேவனுக்குத்தான் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். நாமும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இங்கே நாணயத்தின் உதாரணம் மூலமாக அந்த சுரூபமும் மேலெழுத்தும் ராஜனுடையது என்றால் அது ராஜனுக்கு செலுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் தேவனுடையதை தேவனுக்கு என்றால் நாமும் தேவனுடைய சாயலாகவும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் தேவன் விளங்கப்படுத்துகிறார். நாம் வேதத்தில் 1 பேதுரு 2:17 பார்த்தால், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், உலகத்தில் உள்ள அதிகாரிகளை நாம் கனம்படுத்த வேண்டும், அவர்களுக்குரியதை நாங்கள் கொடுக்க வேண்டும், அவர்கள் எங்களுக்காக, எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் போராடுகிறவர்கள். இந்த கவர்மெண்டின் மூலமாக அநேகருக்கு எவ்வளவு சலுகைகள் கிடைக்கிறதோ அதெல்லாவற்றையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் இந்த பூமிக்குரிய அதிகாரத்தோடு நமக்கு உதவி செய்பவர்களை நாங்கள் அவர்களை கனப்படுத்த வேண்டும், அவர்களுக்குரியதை நாங்கள் கொடுக்க வேண்டும், அவர்கள் கேட்கிற அந்த வரி பணங்களை நாங்கள் நேரத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அதை தான் இந்த வேதம் சொல்லுகிறது, பூமிக்குரியவர்களுக்கு உரியதை நாங்கள் பூமிக்குரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுடையது தேவனுடைய இதுக்குரியதென்றால் நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், நம்முடைய திட்டம், நம்முடைய சித்தம் எல்லாமே தேவனுடையது, அதை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக எந்த விதத்தில் நாம் தேவனை போல ஞானமாக இருக்கலாம் என்றால் நமக்கு இந்த பகுத்தறிவு நமக்கு தெரிய வேண்டும். பகுத்தறிவில் தான் இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் நினைத்தார்கள், எப்படியாவது இவர் இல்லை என்று சொன்னால் வேறு விதத்தில் அவரை சதி திட்டம் போட்டிருப்பார்கள். அவர் ஓம் என்று சொன்னால் அதிலும் இருந்து அவர்கள் சதி திட்டங்களை போட்டிருப்பார்கள். ஆனால் இயேசு இந்த சதி திட்டத்திலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக அவர் நேரடியாக
இந்த பதிலை ஞானமாக அவர் சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் நம்மை புகழும் போது அவர்களின் நோக்கம் என்னதாக இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் யாராவது வந்து எங்களை புகழ்கிறார்கள், அர்த்தமில்லாமல் புகழ்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க இப்படி என்று சொன்னால் நாம் அவர்களை பற்றி இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்கள் எதற்காக நம்மை பாராட்டுகிறார்கள், எதற்காக நம்மை புகழுகிறார்கள் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். எல்லாருமே நம்மை சந்திக்க வருகிறவர்கள் எல்லாருமே நன்மை செய்கிறவர்களாக இருக்க முடியாது. சில விஷயங்களில் அவர்கள் தீமை செய்கிறதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் தோன்ற முடியும். அதுக்குரிய பகுத்தறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஒருவர் நம்மை புகழ்கிறார் என்பதற்காக அவர்களுக்கு எல்லா பதிலையும் நம்ம ஞானம் இல்லாமல் கொடுக்க முடியாது. அவர்களுடைய புகழுக்கும் அவர்களுடைய கேள்விக்கும் நாங்கள் ஞானமாக பதில் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் ஞானமாக அவர்களை கையாளுகிறார். இன்றைய நாட்களில் நாங்கள் எப்படியாக இந்த வரிகளை செலுத்தலாம், இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக நாங்கள் கொடுக்க வேண்டும், நேர்மையான வரியை நாங்கள் செலுத்த வேண்டும். அதே போல் இந்த முனிசிபால் சட்டங்கள் போன்ற டிராஃபிக் லோஸை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஸ்டாப் என்று போனால் ஸ்டாப் ஆகி நின்று நாங்கள் அந்த வாகனங்களை ஓட்ட வேண்டும். அதே போல் நாம் யாருக்காக வோட்டிங் போடுகிறோமோ அதையும் நாங்கள் சரியான நேர்மையான விதத்தில் நாங்கள் அந்த வோட்டிங்ஸ் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதையும் நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்படுகிற பணம் வந்து தேவனுடையது என்பதை நாங்கள் நன்றாய் அறிய வேண்டும். நாம் ஒரு வேலை செய்கிறதுனால அந்த பணம் நமக்கு வருகிறது, ஆனாலும் அது தேவனுடைய பணம் என்று நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த பணம் வந்து நாம் சேர்த்து வைக்காமல் அதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பணத்தை நாங்கள் கையாளாவிட்டாலும் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. நாம் பணத்தை சேகரித்தே வைத்தோம் என்றால் அதிலிருந்து நமக்கு நன்மை உண்டாகாது. நம் பலருக்கு நன்மை உண்டாகும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு ஒரு பணத்தை ஒரு வேலையை தந்திருக்கின்றால் அதன் மூலமாக ஒரு குடும்பமோ 2 குடும்பமோ இல்லாவிட்ட நம்முடைய அயலார்களோ ஆசீர்வதிக்கப்படும்படியாக சில காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கொடுப்பதற்காகத்தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் இந்த பணத்தை நாங்கள் கையாளும் போது அதை நேர்மையாக நாங்கள் செய்ய வேண்டும். நமக்கென்று சேர்த்து வைத்து விட்டு போனால் அதிலும் நாங்கள் சில ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போவோம். எல்லாவற்றையும் நாம் அறிய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள், வேலைகள், பணம் எதுவாக இருந்தாலும் அது தேவனுடையது. தேவனுக்கே அது நாங்கள் எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் அதை மறுபடியுமாக தேவனிடம் கொடுக்க வேண்டும். என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் அநேகர் இன்னும் அநேகருக்கு வேலைகள் இல்லாமல், இன்னும் அநேகருக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இந்த உலகத்தில் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நாடி தேடி அவர்களுக்கான உரியவைகளை நாங்கள் கொடுக்கும்போது அதில் தேவன் பிரியப்படுகிறார். அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அவர்களும் நாங்கள் கொடுக்கிறதினால் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அடுத்ததாக இந்த 23ஆம் வசனத்திலிருந்து வேறொரு குரூப், அவர்கள் சதுசேயர்கள் என்ற குழுக்கள், அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள். இவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், அவர்கள் தேவதூதர்களையும் விசுவாசிப்பதில்லை, ஆவிகளையோ விசுவாசிப்பதில்லை. ஆவிகள் இருக்கிறார்கள், தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. இவர்களின் இந்த நோக்கம் உயிர்த்தெழுதல் ஏளனம் செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுதலை பற்றியதான படிப்பை ஆழத்தை இவர்கள் தேடி திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த சதுசேயர் என்பவர்கள் அப்படியாக அவர்கள் உயிர்த்தெழுதலை ஏளனம் செய்யும்படியாக இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்வி என்னென்றால், ஒரு பெண் 7 சகோதரர்களை திருமணம் செய்து சந்தானம் இல்லாமல் இறந்தால்
யாருக்கு அவள் மனைவியாக இருப்பாள் என்று கேட்கிறார்கள். இது உயிர்த்தெழுதல் நிலையில் சட்டத்தின்படியான ஒரு காட்சி. ஏனென்றால் அன்றைய நாட்களில் ஒரு ஒரு விவாக சட்டம் இருந்தது. அதாவது கணவன் சந்தானம் இல்லாமல் ஒரு மனைவியுடைய கணவன் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவளை திருமணம் செய்ய முடியும். இந்த சட்டத்தின்படி அவர்கள் அந்த கேள்விகளை கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட சட்டம் இருந்தபடினால்தான் அவர்கள் அந்த கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய இந்த 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 கேள்வி உயிர்த்தெழுதலை ஏளனம் செய்கிறார்கள். இயேசுவின் பதில் என்னவென்றால், உயிர்த்தெழுதலில் திருமணம் இல்லை என்கிறார். திருமணம் இல்லை. நாங்கள் பார்க்கலாம், உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள். தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்றால் தேவதூதர்களுக்கு அவர்கள் திருமணம் செய்வதில்லை. தேவதூதர்கள் பரிசுத்தமானவர்கள். இயேசுவை போல் அவர்கள் பரிசுத்தமானவாய் இருப்பார்கள். அவர்கள் கணவன் மனைவி உறவு என்ற அந்த உறவு பரலோகத்தில் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நாமும் இந்த உயிர்த்தெழுதலில் நாமும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், யாத்திராகமம் 3:6 சொல்லுகிறது. இயேசு அதை வைத்து உதாரணப்படுத்தித்தான் சொல்லுகிறார். கடவுள் தன்னை மோசேயிலும் ஆபிரகாமினும் கடவுள் என்று சொல்லுகிறார். ஈசாக்கின் கடவுள் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் கடவுளும் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் இன்னும் பரலோகத்தில் ஜீவிக்கிறார்கள். இவர்களுடைய கடவுள் என்று தான் சொல்லும்போது அவர்கள் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார்கள், தானும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கு காட்டுகிறார். அது அவர் வசனத்தின் மூலமாகத்தான் இவற்றை அவர் வெளிப்படுத்துகிறார். எங்களுடைய முற்பிதாக்கள் இன்னும் அவர்கள் ஜீவிக்கிறார்கள், இன்னும் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கே தேவனாயிருக்கிறார் என்றால் நாம் என்னத்தை விசுவாசிக்க வேண்டும் என்றால், உயிர்த்தெழுதல் உண்மையானது. உயிர்த்தெழுதலில் அதை நாங்கள் போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தார். அன்று இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முதல் இவர்களுடைய கேள்விகள் இப்படியாக இருந்தது. ஆனால் நமக்கு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் நன்றாய், நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்னும் ஜீவிக்கிறார். 2ஆம் வருகையில் அவர் மறுபடியுமாக வருவார் என்ற அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது. நாமும் அந்த மறுரூபமாக்கப்படுவோம், மறுவாழ்வு, நாமும் அவரை போல் உயிர்த்தெழுவோம் என்ற சத்தியமும் நமக்கு இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். பூமிக்குரிய வாழ்க்கையை விட அது சற்று வித்தியாசமானது. பூமியில் நாங்கள் திருமணம் இருக்கிறது, வரி கொடுக்க வேண்டும், இப்படியாக அநேக காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த காரியங்கள்லாம் பரலோகத்தில் இல்லை. நாம் மறுரூபமாக்கப்படும் போது நமக்கும் புதுதான ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. அது இந்த சரீரத்தில் தான் சொல்லப்படுகிறது. இந்த சரீரம் மகிமைப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சரீரம் மறுரூபப்படுத்தப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு அந்த அழியாத சரீரம் தேவன் கொடுப்பார். அதை வியாதி இல்லை, அதில் பாவம் இல்லை, அது மரணத்தை அது சந்திக்காது. இப்படியாக அந்த உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாம் வேத வசனத்தை தவறாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய வல்லமையை நாம் நம்ப வேண்டும். தேவன் எங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எங்களுக்காக இன்னும் ஜீவிக்கிறார், 2ஆம் வருகையில் அவர் எங்களுக்காக வருவார். அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது இந்த உயிர்த்தெழுதல். ஏனென்றால் நாங்கள் இன்னும் காணவில்லை. நாம் மரணத்தை சந்தித்தால் தான் அந்த உயிர்த்தெழுதலை நாங்கள் காண முடியும். இல்லாவிட்டால் நம் 2ஆம் வருகையில் தான் அந்த உயிர்த்தெழுதலை நாங்கள் காண முடியும். ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:18 சொல்லுகிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நித்தியமான காரியங்கள் எவ்வளவோ நமக்கு தெரியாதது, நம்முடைய கண்களுக்கு தெரியாது, இந்த நமக்கு தேவன் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாம் உயிர்த்தெழுதல் இருக்கிறதா இல்லையா என்ற அந்த கேள்விகளுக்குள் நாம் போகாமல் நம் விசுவாச வாழ்க்கையில் முழுமையாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தார், எங்களுக்காக மறுபடியும் வருவார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைய சில போதனைகள் போய்கொண்டிருக்கிறது. மோமெண்ட்ஸ் என்ற போதனைகள், லேட்டர் டே செயின்ட்ஸ், இப்படியான போதனைகளை போதிப்பவர்கள் அவர்கள் உயிர்த்தெழுதல் உண்டாகிவிட்டது, இந்த பூமி தான் பரலோகம் என்று சொல்கிற வேத புரட்டர்கள் மூலமாக நாம் அதை விசுவாசிக்க கூடாது. நம்முடைய வேதம் எதை சொல்லுகிறதோ, எதை நாம் கண்டிருக்கிறோமோ, எதை நாம் காணப்படாமல் நாம் விசுவாசிக்கிறோமோ, அநித்தியமானவைகளை விசுவாசிக்கிறோமா, இல்லாவிட்டால் நித்தியமானவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்று நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை பலப்படுத்த வேண்டும். வேதத்தை நாம் ஆழமாக அறிந்தால்தான் நமக்கு இந்த சத்தியம் மற்ற போதனைகளை விட எங்களுடைய சத்தியம் மேலானது என்பதை நாங்கள் அறியலாம். என்றால் தேவன் தான் அவர் நித்தியமானவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு முடிவில்லை. அவரை பின்பற்றிய யாவருக்கும் சதா காலங்களிலும் அவர் எங்களோடு இருக்கிறார். முடிவு பரியந்தம் எங்களை நடத்துகிறார். அவர் ஜீவனாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிறார். இதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்படியாக அந்த நித்தியத்துக்குள் நம்மை அவர் கொண்டு போவார் என்ற அந்த நிச்சயத்தோடும் நாங்கள் வாழ வேண்டும். அதன் மூலமாக அவருடைய வார்த்தையில் ஆழமாக கட்டப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை தான் நம்மை வலுப்படுத்தும். விசுவாசத்தில் அவருடைய வார்த்தையை அறியும் போது தான் நாம் அதில் வளர்க்கப்படுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஆமேன். ஆமேன். ஆமேன்.